வர காலங்கள்ல கல்யாணமே பண்ணிக்காத பிரம்மச்சாரிகளின் யுகமா மாறப்போகுதுன்னு சொன்னவங்கள நம்ப முடியுதா? அடுத்த சில வருஷங்கள்ல உலகத்துல இருக்கிற 45% பெண்களுக்கு திருமணம் ஆகாமலே வாழ போறாங்கன்னு ஒரு சர்வதேச ஆய்வு அதிரடியை கிளப்பியிருக்கு. எனக்கு சுதந்திரம் தான் முக்கியம், குடும்பம் ஒரு சொமன்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீதிகள்ல குழந்தைகளோட சத்தத்தை விட தனிமை தான் அதிகமா கேட்க போகுது. நம்ம ஆசையா பேசுற இந்த படிச்ச சமூகம் உண்மையில முன்னேறிட்டு இருக்கா இல்ல தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? கடந்த ஆண்டு வெளியான லோக்மத் செய்தித்தாள்ல ஒரு முக்கிய அறிக்கை வெளியாச்சு. அதுல உலக புகழ்பெற்ற நிதி நிறுவனமான மார்கன் ஸ்டான்லி நடத்திய விரிவான ஆய்வின்படி அடுத்த 6 ஆண்டுகள்ல, அதாவது 2030 உலகின் சுமார் 45% பெண்கள் திருமணமாகாமலே இருக்கக்கூடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஏன் இந்த நிலை? இன்றைய பெண்கள் உயர்கல்வி கற்று பொருளாதார ரீதியா அவங்கள இண்டிபெண்டா தான் மாத்திக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். ஆனா அதே நேரத்துல திருமணம், தாய்மை மற்றும் குடும்ப பொறுப்புகளை அவங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாகவும் பார்க்க தொடங்கிட்டாங்க. அவங்களோட சுதந்திரமே முக்கியம்னு நினைக்க போக்கு இன்னைக்கு அதிகமா மாறிடுச்சு. முன்னெல்லாம் நம்ம சமுதாயத்துல திருமணங்கள் சரியான வயசுல நடந்துச்சு. அது எப்படின்னா, 20 வயசுல திருமணங்கள் நடந்தப்போ ஒரு நூற்றாண்டுல 5 ஜெனரேஷனை பார்த்தோம். அதுவே 25 வயசா மாறினப்போ ஒரு நூற்றாண்டுல 4 ஜெனரேஷனா ஆச்சு. இன்னைக்கு கல்வி, வேலைன்னு திருமண வயசு 30 கடக்கும் போது ஒரு நூற்றாண்டுல வெறும் 3 ஜெனரேஷனை மட்டுமே பார்க்க முடியுது. இன்னைக்கு பல வீடுகள்ல குழந்தைகளின் மழலை சத்தம் குறைஞ்சிருச்சு. 30லேருந்து 35 வயசு வரை பெண்களும் 35 வயசுக்கு மேல இருக்கும் ஆண்களும் திருமணமாகாமல் இருக்கும் போக்கு சாதாரணமா ஆகிருச்சு. அப்படியே நடந்தாலும் தாமதமா நடக்கிற பல திருமணங்கள் டிவோர்ஸ்ல போய் முடியுது. இதை நம்ம கல்வி அறிவு பெற்ற சமூகம்னு சொல்றதா இல்லைன்னா தனக்குத்தானே அழிச்சு கொள்ளும் சமூகம்னு சொல்றதா? இன்னைக்கு இருக்கிற மாடல் கப்பிள்ஸோட தாரக மந்திரம் என்னன்னா, ஒரே ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிறது தான். ஆனா இதோட பின்னணியில இருக்கும் ஆபத்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. உதாரணமா ஒரு 50 கப்பிள்ஸ் எடுத்துப்போம். அவங்கள தலா ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல 50 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஜோடி சேரும்போது 25 கப்பலா குறையுவாங்க. அவங்க மீண்டும் ஆளுக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா எண்ணிக்கை 25ஆ குறையும். சுருக்கமா சொன்னா 3வது ஜெனரேஷனுக்கு நம்மளோட பாரம்பரிய உறவுகளான பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, சித்தி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் மறந்தே போயிடும். நம்முடைய பேர குழந்தைங்களுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு சொந்தமும் இல்லாம அனாதைகளா தனிமையா வாழும் நிலையை நாமளே உருவாக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ 20லேருந்து 22 வயசுல திருமணம் செஞ்சு குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட ஒரு அப்பா இப்போ தான் மகளுக்கு 30 வயசு ஆகியும் திருமணம் ஆகாம வச்சுக்கிறாங்க. மகளுக்கு வரன் தேடி அலையிறதா பேரண்ட்ஸ் சொன்னாலும் அவங்களுக்கு திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு பிள்ளைங்களும் ஒரு பக்கம் ரிஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. இதை அடுத்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கருத்துப்படி பார்த்தா ஆண்களுக்கான திருமண வயது 25க்குள்ள இருக்கணும், பெண்களுக்கான திருமண வயது 23லேருந்து 26க்குள்ள இருக்கணும், முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே இருக்கணும்னு சொல்றாங்க. இது யாருடைய சுதந்திரத்துக்கும் எதிரானது கிடையாது. மாறா நம்ம எதிர்கால சமுதாயம் மாறாம இருக்கிறதுக்கான ஒரு அக்கறை தான். பணம், பதவி, தனி மனித முன்னேற்றம் எல்லாமே தேவைதான். ஆனா வாழ்க்கையில கடைசியில நம்ம கைப்பிடிச்சு நம்ம ப்ராப்ளம் ஷேர் பண்ண ஒரு சொந்தம் கூட இல்லைன்னா எப்படி? இந்த ஓட்டமும் சேர்த்த பணமும் யாருக்காக? இந்த விஷயத்த ஒரு சாதாரண தகவலா கடந்து போகாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான நேரத்துல திருமணம் செஞ்சு நம்ம கலாச்சாரத்தையும் உறவுகளையும் அழியாம காப்பாத்துவோம்.